ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த 2 கூட ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 2 டிஃப்ரெண்ட்டாக லேடர் நாட் போட்டிருக்கேன். அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்துட்டு லேடர் நாட்டில் சாதாவாக மேக் பண்ணுற லேடர் நாட்டு. பாருங்கள், இது இப்படி பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா வெளிச்சம் அடிக்கும். பாருங்கள், லேடர் நாட் பாருங்கள். லேடர் நாட் வந்துட்டு இது பெருசாக இருக்கு இல்லையா, இதுக்கு நான் வந்துட்டு அழகா குச்சி சொருக்கியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக குச்சி சொருகியிருக்கேன். குச்சி சொருகி இது வந்து பெரிய லேடர் நாட்டு. இதுதான் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் லேடர் நாட்டு இந்த மாதிரி லேடர் நாட்டு தான் போடுவாங்க. நான் ஒரு குட்டியாக லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறைந்த நிலையில் லேடர் நாட்டு அப்படின்னு ஒரு போட்டிருக்கேன். ஜிக்ஜாக் லேடர் நாட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன். லேடர் நாட்லேயே 3 விதமான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 3 கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்வஸ்திகன் ஒயரில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒயரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயரு. பாருங்கள், இது வந்து டார்க் க்ரீனு, ரெட்டு, எல்லோ 3 கலர் சேர்ந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பேஸ் பார்த்திங்களா எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு. 11 வச்சுருக்கேன். லென்த்து வந்துட்டு பாருங்கள், இதோ 2 4 6 6 12 12 4 16 16 20 23 வச்சுருக்கேன். ஹைட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 14 ஒரு 4 18 சொருகுனதோட 19. இது வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கேட்டாங்க, அதனால் 19 லென்த் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஹேண்டில் போட்டு இந்த வந்து குமிழ் அடிக்கணும். 2க்கும் வந்து நீட்டாக குச்சி சொருக்கி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த கூடை பாருங்கள், இந்த கூடை வந்துட்டு இது வந்து 2 கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபைனலாக எல்லா டச்சஸ் முடிச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்ட்டு. இதுக்கு வந்துட்டு 21 வயர்ஸ் வச்சுருக்கேன். 21 வயர்ஸ் வச்சு லென்த்தில் வந்து 21 வச்சுருக்கேன். ஹைட்டு வந்துட்டு பாருங்கள் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மேலே ஒரு 4 14. இதில் ஹைட்டில் 21 வச்சுருக்கேன். 21 வச்சு ஃப்ளவர் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு டிசைனாக போட்டிருக்கேன். கீழே ஒரு 3 லைனும் மேலே ஒரு 4 லைன் போட்டு ஒன்று உள்ளே சொருகிட்டேன். பாருங்கள், சென்டரில் வந்து ஃபுல்லாமே ராமர் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் வந்து 3 போட்டிருக்கேன். அதில் வந்து ஒயிட் கலர் 2மே பிளாக்கில் 1 போட்டிருக்கேன். இதுக்கு வந்துட்டு 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்துட்டு உள்ள ஸ்டெப் ஒயர் வந்து 4 அடியில் 6 ஒயர் வச்சுருக்கேன். சொருகுனது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன்னு. இந்த ஃப்ளவரோடதும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன்னு. நான் வந்துட்டு எல்லா கூடைகளுக்கும் இந்த மாதிரி முடி போட்டு தான் சொருகுவேன். போன ட்ரிப்பு போட்ட நெல்லிக்காய் நாட்கூடைக்கு ரொம்ப ஒயர் அதிகமாக நம்ம உள்ளே கொடுத்துருந்ததுனால முடி போட்டால் அசிங்கமாக இருக்குங்கிறதுனால நான் முடி போடாமல் அந்த கூடை நான் மேக் பண்ணேன். இதோட பாருங்கள் அவுட்புட்டு, இதோட உள்ள பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். கூட பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் இதை சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்து லேடர் நாட் பெருசாக போட்டிருப்பேன் இல்லையா, இதில் பாருங்கள் குட்டியாக லேடர் நாட் போட்டிருப்பேன். லேடர் நாட் போட்டிருக்கிறதே தெரியாது பாருங்கள். இதுதான் குட்டியாக லேடர் நாட் போடுறது. பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருப்பேன். இது அவ்வளோக்கா தெரியவே தெரியாது. இது குட்டியாக லேடர் நாட் போடுறது. இது நல்லா பாருங்கள், குட்டியாக லேடர் நாட் போடுறது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கைப்பிடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல உள்ளேயே வரும் தெரியாது. ஆனால் வந்துட்டு இது பாருங்கள் எல்லாம் யூஸ்வலாக போடுற லேடர் நாட்டு மேலே தூக்கிட்டு பெருசாக தெரியும். நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எப்பவுமே என்னோடய மெத்தடு, இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இது குட்டியாக லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், இதுக்கு மெஷர்மெண்ட்டோட அளவும் சொல்லிட்டேன். மெஷர்மெண்ட் அவுட்டர் ஒயர் வந்து 8 அடியில் எடுத்திருக்கேன்.
உள் ஒயர் வந்து 4 அடியில் 6 ஒயரு ஸ்டெப் கொடுத்துருக்கேன். அவுட்டர் ஒயர் வந்து 8 அடியில் 2 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீட்டாக குமிழ் வச்சு விட்டேன். நீட்டாக குமிழ் வச்சு எவ்வளோ பாருங்கள், 6 குமிழ் வச்சுருக்கேன். பேஸுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு குமிழ் பிடிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர குமிழ்கள்லாம். அதனால் பாருங்கள், இந்த ஒயருமே வந்து நான் ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயரில் தான் போட்டிருக்கேன். நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு, எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒயர் வந்துட்டு ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் வரும். நாட்ஸ் ரொம்ப டைட்டாக வரும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நான் நைட்டில் எடுக்கிற வீடியோ, அதனால் இது வந்து டல்லாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் இது ராமர் க்ரீனு, ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடைக்கு என்ன அப்படின்னா பாருங்கள், இது ஹைட்டு வந்துட்டு ஒரு இதில் வந்து 19 போட்டிருக்கேன், இதில் 21 போட்டிருக்கேன். இதில் 3 லைன் அதிகமாக போட்டிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹேண்டில் போட்டு குமிழ் வைக்கணும். இது நாளைக்கு டிஸ்பேச் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரு வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான், ஃபோன் நம்பரும் அதே தான். தேவைப்படுறவங்க நீங்கள் இதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து அவங்க போட்ட கூடைகளுக்கு என்ன வந்துட்டு ப்ரைஸோட சொல்கிறாங்க. அது எப்படி என்னால் சொல்ல முடியும்? அவங்க போடுற கூடைகளுக்கு அவங்க தான் ரேட் வச்சுக்கணும். நான் போடுற கூடைக்கு தான் நான் ரேட் சொல்ல முடியும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போடுற கூடைகளோட ஒயர்கள் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் போடுறது வேறு பிராண்டில் போடுவீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 ரோல்னு நான் சொல்லிட்டேன், அதோட மெஷர்மெண்ட்டும் சொல்லிட்டேன். அது போட்டு சேல் பண்ணுறது நீங்கள் உங்கள் லாபம் எவ்வளவோ அதளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். என்ன வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். அது போக நான் பீட்ஸு, ஒயர்ஸு, கிளாஸ் ஒயரு, சாதா ஒயரு, புஷ்ஷு, மேக்னெட் லாகு, குமிழ் எல்லாமே சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பீட்ஸ் வந்துட்டு எல்லாம் நெல்லிக்காய் பீட்ஸு, சிலிண்டர் பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற பீட்ஸ் எல்லாம் இல்லை. நான் விற்காத பீட்ஸ் எல்லாம் கூட கேட்குறீங்க, அதெல்லாம் நான் விற்கிறதில்ல. விற்கிறவங்க கேட்டால் வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் விற்கிறது வந்துட்டு அம்லா பீட்ஸுமே சிலிண்டர் பீட்ஸும் மட்டும்தான் நான் விற்கிறேன். பாருங்கள், என்னோடய கூடைகளுக்கு வந்து எப்பவுமே நான் வந்து பேஸ் வந்து நல்லா ப்ராடாக போடுவேன். அதனால தான் என்கிட்ட வந்துட்டு கூடைகள் வந்து அதிகமாக மூவ் ஆகிற சான்ஸு. நம்ம போடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு பேஸ் கம்மியாக போட்டோம்னா வந்து ப்ராடாக இருக்காது. இதில் வந்துட்டு ஒரு டிஃபின் கேரி, ஒரு துண்டு, லஞ்ச் பாக்ஸு, இது எல்லாமே லஞ்ச் பாக்ஸு, டிஃபின் கேரி, லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் வந்துட்டு வாட்டர் கேனு, துண்டு, இது மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் கேட்டிருக்குறாங்க. இது வந்துட்டு 100 நாள் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இது லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டாக உட்காந்து இதுக்கு ஹேண்டில் போட்டு நான் குமிழ் சொருகிடுவேன். குமிழ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வேணால் நான் வந்து கம்யூனிட்டியில் போடுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.